பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. கடவுளை நாம் தொழுவோம். வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரே மகாதேவனும் மகாராஜனுமாயிருக்கிறார். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழந்தாள் படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். பேரன்பும் பேரிரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் எங்களை தெரிந்தெடுத்து அரவணைத்த தயவு நினைத்து உம்மை போற்றுகிறோம். பக்திமேற் சங்க ஞாயிறாக இந்த நல்ல நாளை நாங்கள் ஆசரித்து உம்முடைய திரு சமூகத்தை உணரவும் திவ்ய மகிமையை காணவும் எங்களுக்கு அருள் தாரும். கிறிஸ்துவுக்காகவும் திருச்சபைக்காகவும் எங்களை அர்ப்பணித்து விளிம்பு நிலையில் உள்ளவர்களுக்கு தொண்டாற்ற இந்த தொழுகையின் வழியாக எங்களை பலப்படுத்தும். ஆராதனையில் இணைந்திருக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். உமக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 79வது பாடலை பாடுவோம். இயேசுவே உம்மை சிந்தித்தார். 79வது பாடல். God
நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 25வது அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 46 முடிய. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராக சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதித்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரமில்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாகவும் காவலில் அடைக்கப்பட்டவனாகவும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதித்துவமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதித்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். இந்த நாளுக்குரிய திருமுறை பாடம் படித்தாயிற்று. ஆண்டவருடைய அருள் வார்த்தைகளை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக, உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ என்கிற பாடலை உற்சாகமாய் பாடுவோம். உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை
கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்ற வா. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்ற வா. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ. சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ. காற்றும் கடலும் எதற்காக, கனிமரம் எல்லாம் எதற்காக. காற்றும் கடலும் எதற்காக, கனிமரம் எல்லாம் எதற்காக. ஓடும் நதிகளும் எதற்காக, அத்தனையும் அது உனக்காக. ஓடும் நதிகளும் எதற்காக, அத்தனையும் அது உனக்காக. கலங்கிடும் மாந்தரே, கண்ணீரை துடைத்திடு. கலங்கிடும் மாந்தரே, கண்ணீரை துடைத்திடு. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்ற வா. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்ற வா. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ. மலையும் மலர்களும் எதற்காக, பாடும் பறவைகள் எதற்காக. மலையும் மலர்களும் எதற்காக, பாடும் பறவைகள் எதற்காக. சூரிய சந்திரனும் எதற்காக, அத்தனையும் அது உனக்காக. சூரிய சந்திரனும் எதற்காக, அத்தனையும் அது உனக்காக. கலங்கிடும் மாந்தரே, கண்ணீரை துடைத்திடு. கலங்கிடும் மாந்தரே, கண்ணீரை துடைத்திடு. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்ற வா. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்ற வா. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ. சிலுவை சுமந்தது எதற்காக, சிந்திய ரத்தமும் எதற்காக. சிலுவை சுமந்தது எதற்காக, சிந்திய ரத்தமும் எதற்காக. ஜீவனை கொடுத்தது எதற்காக, அத்தனையும் அது உனக்காக. ஜீவனை கொடுத்தது எதற்காக, அத்தனையும் அது உனக்காக. கலங்கிடும் மாந்தரே, கண்ணீரை துடைத்திடு. கலங்கிடும் மாந்தரே, கண்ணீரை துடைத்திடு. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்ற வா. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்ற வா. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ. ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு நற்செய்தி நூல் 25வது அதிகாரம் 40வது வசனத்தை நாம் தியானத்திற்காக மனதில் நிறுத்திக் கொள்வோம்.
அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். நாம் வாழும் இந்த சமூகத்தில் மிகவும் சிறியவராக, அற்பமானவர்களாக கருதப்படும் மனிதர்களுக்கு நாம் செய்கிற உதவி, நாம் காண்பிக்கிற அன்பு, கர்த்தாதி கர்த்தருக்கு செய்கிற தொண்டாக பரலோகம் பதிவு செய்கிறது. மக்கள் தொண்டே, மகேசன் தொண்டு என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். கிறிஸ்தவ பக்திமய சங்க ஞாயிறாக இந்த ஞாயிறை கொண்டாடும் நமக்கு தியானத்திற்காக தரப்பட்டிருக்கிற தலைப்பு விளிம்பு நிலையினருக்கு தொண்டாற்றுதல், சர்விங் த மார்ஜினலைஸ்ட். விளிம்பு நிலையினருக்கு தொண்டாற்றுவது என்பது ஒரு மனிதாபிமான செயல் மாத்திரமல்ல, அது கடவுள் நமக்கு தந்துள்ள கட்டளை. உபாகமம் 15:11, தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாக்கிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். இந்த சமூகத்தில் கடைநிலையில் இருப்பவர்களுக்கு நம்முடைய தொண்டு தேவை. விளிம்பு நிலையில் இருப்பவர்களுக்கு தொண்டாற்றுவதே உன்னதமான இறைப்பணி. தேவன் எதிர்பார்க்கிற மேலான பக்தி தொண்டாற்றுவதே என்று யாக்கோபு 1:27 சொல்லுகிறது. நாம் ஆராதிக்கிற பரலோகத்தின் தேவன் விளிம்பு நிலையில் உள்ளோரை நேசிக்கிறவர், அவர்கள் மேல் அதிக அக்கறை உள்ளவர். சங்கீதம் 68:5-6 வசனங்கள். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். விளிம்பு நிலையில் உள்ளோரை ஆதரிக்கிற, அரவணைக்கிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். எனவே நம்முடைய ஆண்டவரை போல தேவை உள்ளவர்களுக்கு நாம் தொண்டாற்ற வேண்டும். ஆண்டவர் இயேசுவின் நாசரேத்தூர் அறிக்கையில் அவருடைய வருகையின் நோக்கமும் அவருடைய திருப்பணியின் முழுமையும் இடம்பெற்றிருக்கிறது. லூக்கா நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 18-19 வசனங்கள். 800 வருடங்களுக்கு முன்பு நமது முன்னோர்கள் சமூகத்தினுடைய விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஜாதிய பாகுபாட்டால் மிருகங்களை விட தாழ்வாக அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். எஜமான்களுக்கு உடல் நலம் சரியில்லை எனில் தாழ்ந்த ஜாதி குழந்தைகள் நரபலி கொடுக்கப்பட்டனர். மகாராஜா மார்த்தாண்டவர்மா காலத்தில் அரசாங்கத்தில் பிரச்சனை வரும்போது, சரியான மழை இல்லாதிருக்கும்போது, இயற்கை பேரழிவு வரும்போது தெய்வ குற்றம் என்று சொல்லி தாழ்ந்த ஜாதி குழந்தைகள் தெய்வங்களுக்கு பலியிடப்பட்டனர். மகாராஜபுரம் அருகில் திருமணமாகி தாலியுடனும் மேலாடையுடனும் பக்கத்து மாவட்டத்தை சார்ந்த ஒரு குடும்பம் வந்து குடியேறியது. மார்பு மறைத்து மேலாடை அணிவதும் உயர் ஜாதியினரை போன்று தாலி அணிவதும் அரசாணைக்கு எதிரானது என்று குற்றம் சாட்டப்பட்டு பொது இடத்தில் தாலி அறுத்து உடைகள் கலைக்கப்பட்டு அரசு படையினரால்
படுகொலை செய்யப்பட்டாள் அந்த பெண். அந்த இடம் இன்றும் தாலியறுத்தான் சந்தை என்று அழைக்கப்படுகிறது. மேலாடை அணிந்ததற்காக சில பெண்கள் நாள் முழுவதும் சுடுமணலில் நிற்க வைக்கப்பட்டார்கள். சில பெண்களின் மார்புகள் வெட்டி எரியப்பட்டன. கன்னியாகுமரிக்கு வந்த சுவாமி விவேகானந்தர் இவற்றையெல்லாம் கண்டு திருவிதாங்கூர் சமஸ்தானம் பைத்தியக்காரர்கள் வாழும் இடம் என்று குறிப்பிட்டார். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் நிலவும் ஜாதிய கொடுமைகள் போன்று உலகத்தில் வேறு எங்கும் கண்டதில்லை என்று ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். தீண்டாமையும் கல்லாமையும் அடக்குமுறைகளும் மூட நம்பிக்கைகளும் நிறைந்த இந்த மண்ணில் விளிம்பு நிலையினருக்கு தொண்டாற்ற கனம் ரிங்கல்தோபே ஐயர், சார்லஸ் மீச் ஐயர் போன்ற மேலை நாட்டு மிஷனரிகள் வந்தார்கள். இன்று நாம் பெற்றிருக்கின்ற கல்வி, மருத்துவம், பதவி, உயர்ந்த அந்தஸ்து மிஷனரிகளின் தியாகங்களால் அருட்தொண்டால் நமக்கு கிடைக்கப் பெற்றவை. எனவே கிறிஸ்தவ பக்திமேற் சங்க அங்கத்தினர்களும் விளிம்பு நிலையில் இருப்பவர்களுக்கு தொண்டாற்ற தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். திருமறை ஒரு சில காரியங்களை நம் முன் நிறுத்துகிறது. முதலாவதாக, வேகத்தை பண்படுத்துங்கள் அல்லது வேகத்தை விவேகமாய் பயன்படுத்துங்கள். மத்தேயு 25வது அதிகாரம் 35-36 வசனங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியராயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். முதல் கூட்டத்தார் செம்மறி ஆடுகளுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார்கள். செம்மறி ஆடுகள் மேய்ப்பன் சொல்லுகிறபடியெல்லாம் செய்பவைகள், மேய்ப்பன் செய்கிறபடியெல்லாம் செய்பவைகள், மேய்ப்பனோடு ஒட்டி கொண்டிருப்பவை, மேய்ப்பனை விட்டு எங்கும் போக தெரியாதவை. இரண்டாவது கூட்டத்தார் வெள்ளாடுகளுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் வெள்ளாடுகளைப் போல வேகமாக செயல்படக்கூடியவர்கள். நல்ல மேய்ச்சலில் நடத்தினாலும் விஷச்செடியிலும் 2 வாய் வைப்பார்கள். பிறரை பற்றி அக்கறைப்படாதவர்கள், சுயநலமானவர்கள், மேய்ப்பனை விட்டு அடிக்கடி தூரம் ஓடுகிறவர்கள். இன்று நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? இளமையின் வேகத்தையும் துடிப்பையும் ஒரு தேவனுடைய பிள்ளை பண்படுத்துவது அவசியம். பண்படுத்தாத திறமை, அறிவு, வேகம் அபாயகரமானதாக மாறிவிடும். இளமை பருவம் காட்டாராய் பாய்ந்து ஓடுகிற பருவம். வலுவான கரைகள் அமைத்து பாய்ந்தோடச் செய்தால் அநேகர் பயன்பெறுவார்கள். நதியின் மேன்மையை பற்றி எசேக்கியேல் தீர்க்கதரிசி இப்படி குறிப்பிடுகிறார். எசேக்கியேல் 47:9. இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அதே நேரத்தில் கரையை உடைத்து பாயும் காட்டாறு ஊருக்குள் புகுந்து பெரும் அழிவையும் நாசத்தையும் ஏற்படுத்தும். ஒழுக்கம், கட்டுப்பாடு என்ற 2 கரைகள் வாலிப பருவத்தினருக்கு தேவை. கரைகளை உடைத்து கொண்டு செல்ல முற்படும் போது அந்த தண்ணீர் பயனற்று போகிறது, பெரும் அழிவையும் ஏற்படுத்துகிறது. துடிப்போடும்
வேகமும் நிறைந்த வாலிப வயதில் ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் உடைத்து செல்லவே அநேகர் முயற்சிக்கிறார்கள். கர்த்தர் இன்று வாலிபர்களை பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க அழைத்திருக்கிறார். கிறிஸ்தவ பக்திமேற் சங்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஆலயத்திலும் சமூகத்திலும் போட்டியே இல்லாத, யாரும் செய்ய முன்வராத அநேக பொறுப்புகளும் பணிகளும் நமக்கு காத்திருக்கிறது. அவற்றையெல்லாம் செய்ய நாம் முன்வர வேண்டும். செம்மறி ஆடுகளாய் சுட்டி காட்டப்பட்டவர்கள் அதைத்தான் செய்தார்கள். மத்தேயு 25வது அதிகாரம் 35 முதல் 36 வசனங்கள். இன்று வாலிபர்கள் தங்களை பிரபலமானவர்களாக காட்டிக்கொள்ள இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ், யூடியூப் போன்ற சமூக வலைத்தளங்களில் பல லட்சம் மதிப்புள்ள பைக்குகளில் தாங்கள் செய்யும் உயிருக்கு ஆபத்தான சாகசங்களை பதிவேற்றுகிறார்கள். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை விற்பனை செய்ய துணிகிறார்கள். வாலிபர்கள் தங்கள் வேகத்தையும் திறமையையும் அறிவையும் பண்படுத்தினால் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, வேதனைப்படுவோரில் இயேசுவை காணுங்கள். வேதனைப்படுவோரில் இயேசுவை காணுங்கள். மத்தேயு 25வது அதிகாரம் 40வது வசனம். அதற்கு ராஜா பிரதித்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். வேதனைப்படுவோரை சக மனிதனாக கூட மதிக்காத, உதவி செய்யாத ஒரு கூட்ட மக்கள் மத்தியில், வெள்ளாடுகளின் மத்தியில், வேதனையிலும் தேவையிலும் இருப்பவர்களை, மனிதர்களாக மதித்தவர்களை, உதவி செய்தவர்களை ஆண்டவர் இயேசு இங்கே பாராட்டுகிறார். சிறியோருக்கு அவர்கள் செய்த சேவையை தனக்கு செய்த பெரும் தொண்டாக அங்கீகரிக்கிறார். வேதனைப்படுவோரில் இயேசு கிறிஸ்துவை காணும் கண்கள் நமக்கு தேவை. அன்னை தெரசாவை மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் பேட்டி எடுக்க சென்றார். தெருவிலிருந்து கொண்டு வரப்பட்ட தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மனிதனை அன்னை தெரசா கழுவி புண்ணுக்கு மருந்திட்டு கொண்டிருந்தார். அந்த மனிதனின் உடலிலிருந்து வந்த துர்நாற்றத்தை சகிக்க முடியாமல் அந்த மூத்த பத்திரிகையாளர் தூரத்தில் போய் காத்திருந்தார். பேட்டி எடுக்கும்போது சொன்னார், எனக்கு 1 கோடி சம்பளம் தந்தாலும் இப்படிப்பட்ட வேலையை நான் செய்ய மாட்டேன். உங்களால் எப்படி முடிகிறது என்று கேட்டார். அன்னை தெரசா சொன்னார்கள், உங்களைப் போல எனக்கும் 1 கோடி சம்பளம் தந்தாலும் என்னாலும் இதை செய்ய முடியாது, செய்திருக்கவும் முடியாது. நான் தொழுநோயாளிகளை வெறும் நோயாளிகளாக பார்க்காமல் துன்புறும் இயேசுவின் உருவமாகவே காண்கிறேன். எனவே தான் என்னால் இந்த பணிவிடையை செய்ய முடிகிறது என்று சொன்னார்கள். இன்றும் நாம் வாழும் உலகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் உண்டு. சங்கீதம் 41:1 சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். நம்மிடம் இன்று எப்படிப்பட்ட சிந்தனை காணப்படுகிறது? நீதிமொழிகள் 14:31 சொல்லுகிறது, தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். கோவிட் பெரும் தொற்று காலத்தில்
அநேகர் வேலை வாய்ப்பை இழந்தார்கள், அநேகர் தொழிலை இழந்தார்கள், அநேகர் நஷ்டப்பட்டார்கள். ஆனால் பெரும் கோடீஸ்வரர்களின் சொத்து மதிப்பு 80% அதிகரித்தது. அதாவது 680 லட்சம் கோடி அதிகரித்தது என்று புள்ளி விபரங்கள் தெரிவிக்கிறது. நாம் வாழுகிற உலகம் எளியோரை, சிறுமைப்பட்டவர்களை நசுக்குகின்ற ஒரு உலகம். ஏழைகளை மீள முடியாத ஏழைகளாக மாற்றுகிற உலகம். மிகவும் பணக்காரர்களை பெரும் பணக்காரர்களாக மாற்றும் உலகம். நாமோ விளிம்பு நிலையினருக்கு தொண்டாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். சம வாய்ப்பும் வசதியும் இல்லாத மக்கள் முன்னுக்கு வர வேண்டும். அதற்காக நாம் உழைக்க வேண்டும். டாக்டர் இளங்கோவன் பிரபல அரசு கண் மருத்துவர். அரியலூர் பகுதியில் இளைய பெருமாள் நல்லூர் என்கிற ஒரு சின்ன கிராமத்தில் கண் மருத்துவராக தனியாக கிளினிக் ஒன்றும் அவர் நடத்தி வருகிறார். யாரிடத்திலும் எந்த கன்சல்டிங் ஃபீஸும் அவர் வாங்குவதில்லை. அவரை டிவி சேனல் ஒன்று பேட்டி கண்டபோது, சிட்டியில் நீங்கள் ஒரு கிளினிக் ஆரம்பித்திருந்தால் கார் பங்களா என்று வசதியாக வாழ்ந்திருக்கலாமே என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அவர் சொன்னார், பிறக்கும்போது ஒன்றுமில்லாமல் தான் பிறக்கிறோம். மரணத்தின் போதும் நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை. நான் கட்டியிருக்கிற இந்த வாட்ச் 150 ரூபாய், என்னுடைய ஷர்ட் 300 ரூபாய். என் தேவைகளை மிச்சப்படுத்தி குறைத்து இந்த சமூகத்திற்கு என்னால் முடிந்த உதவியை செய்கிறேன் என்று சொன்னார். இளையோராகிய நாமும் இந்த சமூகத்திற்கு நம்மால் இயன்ற நல்ல காரியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். பெரிய பெரிய படிப்பு நாம் படித்திருக்கிறோம். நாம் படிக்க வேண்டிய முக்கியமான படிப்பு ஒன்றும் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஏசாயா 1:17 சொல்லுகிறது, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். இன்று உங்களால் எத்தனை பேருக்கு நன்மை நடந்திருக்கிறது? கர்த்தருடைய சபையிலே நாம் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறோம்? நம்முடைய பெற்றோருக்கு, குடும்பத்தாருக்கு நாம் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவின் உள்ளத்தோடு விளிம்பு நிலையில் இருப்போருக்கு தொண்டாற்ற நம்மையே நாம் அர்ப்பணிப்போம். இந்த வார்த்தைகளால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 458வது பாடலை பாடுவோம். தேவ சமாதான இன்ப நதியே. ஞான பாடல் 458. Amen.
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று சொன்னீரே. ஒடுக்கப்பட்ட, ஓரம் கட்டப்பட்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் நேசிக்கவும், அவர்களுடைய நல்வாழ்விலே அக்கறை கொள்ளவும் தக்கதான இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தந்தருள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்க நன்னாளிலும் ஒவ்வொரு வாலிபர்களும் தங்களுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அர்ப்பணித்து வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இந்த நேரத்திலும் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் சிறுமைப்பட்டும் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் அவர்கள் மேல் எவ்வளவு அக்கறை உள்ளவர் என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவருடைய அன்பு ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் பலப்படுத்தட்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரம் வரைக்கும் உலகத்தின் எங்கோ ஒரு மூலையில் வேதனையில் கதறிக்கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. எங்களுக்கு நியாயம் கிடைக்காதா என்று சொல்லி தவித்து நிற்கிறவர்கள் உண்டு. எங்களுடைய வாழ்க்கை மறுபடியும் துளிர்விடாதா என்று சொல்லி அங்கலாய்க்கிறவர்கள் உண்டு. தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் ஒரு வசந்த காலத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எளியவர்கள் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறதே. நீர் எளியவர்களை மறவாத தேவன். தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இணைந்தருள உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தனித்து விடப்பட்டவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய், தாய் தகப்பன் இல்லாதவர்களாய், ஆதரவற்ற நிலைமையிலே விதவைகளாக இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். நீரே அவர்களுக்கு துணை நின்று நடத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதான பிரபுவாகிய கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் பெருக பண்ணுவீராக. நல்ல உறவையும் ஐக்கியத்தையும் குடும்பங்களிலே தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். பிள்ளைகளின் நிமித்தமாய் பாரத்தோடு இருக்கிற பெற்றோர் உண்டு. ஆண்டவர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்வழியிலே நடந்து யோசேப்பை போல தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்து கொண்டு குடும்பத்தையும் பெற்றோரையும் நேசிக்கிறவர்களாய், பொறுப்புள்ளவர்களாக, கீழ்ப்படுதல் உள்ளவர்களாக வளர கர்த்தர் உதவி செய்ய உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்வியினுடைய ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைந்தருளும். தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப வயதினுடைய சவால்களை மேற்கொண்டு ஜெயிக்க வெற்றி உள்ளவர்களாக நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கத்தக்கதாய் தங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தற்பரிசோதனை செய்து முன்னோக்கி செல்ல கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்தினுடைய மாயைகளிலே சிக்கி இருக்கிறவர்கள், தவறான பாதைகளிலே சென்று திரும்பி வர முடியாதபடிக்கு தவித்து நிற்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திக்க, ரட்சிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் இருக்கிற முதிர் வயதான பெற்றோரை கர்த்தர் பலப்படுத்தும். உம்முடைய கிருபை அவர்களை தாங்கட்டும். நீரே அவர்களுக்கு துணை நின்று நடத்தும். வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும். பரிகாரியாகிய கர்த்தர் அவர்களை தாங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே சுகமளிக்கிற தேவன் என்பதை தம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தருடைய வல்லமை பலமாய் இறங்கி பலப்படுத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளிலும் தூர இடங்களிலும் தங்களுடைய பணி பொறுப்பு நிமித்தமாய், படிப்பு நிமித்தமாய் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும். எங்கிருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமாய் சாட்சியாய் நிற்க கர்த்தர் உதவி செய்ய உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்புகளுக்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். தொழில் செய்கிறவர்கள்,
வியாபாரம் செய்கிறவர்கள், அரசாங்கத்திலும் தனியார் ஸ்தாபனங்களிலும் பணி செய்கிறவர்கள், ஒவ்வொருடைய உழைப்பும் அவர்களுடைய கையின் பிரயாசங்களும் வாய்க்கத்தக்கதாய் கர்த்தர் தயவு பாராட்டவும் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய பிரயாணங்கள், போக்குவரத்து ஆண்டவரால் பாதுகாக்கப்பட்டதாக காணப்பட கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். நல்ல திருமண காரியங்களை கர்த்தர் குடும்பங்களிலே கைக்குடி வர பண்ணி, குழந்தை பாக்கியத்தை கொடுத்து குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். தேசத்தினுடைய தலைவர்கள், அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் ஒவ்வொருடைய பாதுகாப்பிற்காகவும் சுகத்திற்காகவும் நலமான பணிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தின் கருவியாய் அவர்கள் பயன்படுத்தப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் சமாதானத்தையும் அமைதியும் கர்த்தர் அருளி செய்ய ஜெபிக்கிறோம். சமாதான குறைவுகள் நீங்கி போகட்டும். கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். எல்லா ஊழியங்களையும் இந்த கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்கு ஏதுவாய் நடைபெறுகிற ஊழியங்கள் விரிவடைந்து பரவ கர்த்தர் உதவி செய்வீராக. துர்போதனைகள் பெருகியிருக்கிற அந்த காலங்களிலே தவறான உபதேசங்கள் கொள்ளை நோயை போல சபைகளை சூழ்ந்திருக்கிற அந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே வேர்கொண்டு ஆண்டவருக்குள்ளாக நிற்க கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே திருச்சபைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்யும். எங்களுக்கு தந்த பேராயருக்காக எல்லா தலைவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் தரிசனங்களோடு கர்த்தர் தெரிந்தெடுத்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, அவர்கள் மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்யும். அப்படியே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா பேராய ஸ்தாபனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவற்றின் மூலமாய் செய்யப்படுகிற எல்லா சமூக தொண்டுகளும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் நினைந்தருளும். இயேசுவுடைய பேர்ல கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.